மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க. நிர்மலா சீதாராமன் கடந்த 2019ஆம் ஆண்டு நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. இன்னைக்கு 7வது முறையா பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியா 5 முறை முழு பட்ஜெட்டும், ஒரு முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செஞ்ச முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடிச்சிருக்காங்க. பட்ஜெட்ல உற்பத்தி, வேலை வாய்ப்புகள், சமூக நீதி, நகர்ப்புற மேம்பாடு, எரிசக்தி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட 9 விஷயங்களுக்கு முன்னுரிமைகள் அளிக்கப்பட்டிருக்கிறதா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் உரையில இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதோட கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதே அரசின் கொள்கை இலக்காக இருக்கு அப்படின்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலகளவில் பொருளாதார வளர்ச்சி சீராக இருந்தாலும் பல இடங்கள்ல வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியா இல்லாம இருக்கு. அரசியல் நிச்சயமற்ற தன்மை, பன்னாட்டு உறவுகளில் நீடிக்கும் சிக்கல், கப்பல் போக்குவரத்தில் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால விலைவாசி உயர்வு உலகளாவிய முக்கிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாய் இருக்கு. வரும் நாட்கள்ல இது தொடரும் அப்படின்ட்டும் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவின் பணவீக்கம் 4% இருக்கு. இதுல வருமான வரியில என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வருமான வரி திட்டத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நிலையான கழிவு ரூபாய் 50,000 ரூபாய் 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு. மேலும் புதிய வருமான வரி திட்டத்தில் 3 லட்சம் வரை சம்பளம் பெற்றால் வரி இல்லை. 3 முதல் 7 லட்சம் வரை 5% வரி, 7 முதல் 10 லட்சம் வரை 10% வரி, 10 முதல் 12 லட்சம் வரை 15% வரி, 12 முதல் 15 லட்சம் வரை 20% வரியும், 15 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கினா 30% வரியும் விதிக்கப்படும். பழைய வருமான வரி திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 2024 பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் அடுத்த 2 ஆண்டுகள 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம், விவசாயத்துறையில டிஜிட்டல் புரட்சி செய்ய அனைத்து கட்டமைப்புகளும் தயார் நிலையில இருக்கு. 32 தோட்டக்கலைகள்ல 109 வகையான அதிக மகசூல் தரும் பயிர்கள் அறிமுகம், தானியம் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி, சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. விவசாயத்துறைக்கு ரூபாய் 1.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு, பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை, நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதுலயும் குறிப்பா பீகார் மாநிலத்தில் மட்டும் 3 அதிவேக சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு. ஆந்திரா வளர்ச்சிக்கு ரூபாய் 15,000 கோடி நிதி உதவி, ஆந்திராவில் நதிநீர், சாலை மேம்பாடு என பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். ஹைதராபாத் பெங்களூர் பாதுகாப்பு தளவாட தொழில் வழித்தடம் திட்டம் அமைக்கப்படும். பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவ கல்லூரிகள் அமைக்க கூடுதல் நிதி. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 1 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்படும். முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் வழங்கும் கடன் தொகையின் உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். ஊரக வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒதுக்கீடு. நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை மக்களுக்கு தானியம் வழங்கும் பிரதமர் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். இதன் மூலம் 80 கோடி மக்களுக்கு உணவு தானியம் வழங்கப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மத்திய பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு திட்டங்களுக்காக பீகார், ஆந்திர மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவுக்கு 15,000 கோடி ரூபாயும், பீகாருக்கு 26,000 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்படும். வீடுகளின் மேல் சூரிய ஒளித்தகடுகள் மூலம் மின்சார உற்பத்தி செய்யும் திட்டம் 1 கோடி வீடுகளுக்கு வழங்கும் வகையில் விரிவாக்கம் செய்யப்படுது. இதன் மூலமா 300 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும் நிலை உருவாகும். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பிரதமர் ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டப்படும். சென்னை விசாகப்பட்டினம் இடையே அதிவிரைவு சாலை அமைக்கப்படும். மொபைல் பிசிடிஏ மற்றும் மொபைல் சார்ஜர்களுக்கான அடிப்படை சுங்கவரி 15% குறைக்கப்படுது. அடுத்த 10 ஆண்டுகள விண்வெளி பொருளாதாரம் 5 மடங்காக விரிவுபடுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாம
4 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்கும் வகையில் புதிய கொள்கை வகுக்கப்படும். வேலை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும். முதல் முறையா வேலைக்கு செல்வோரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக ஊக்கத்தொகை செலுத்தப்படும். வேலை வாய்ப்பை அதிக அளவு உருவாக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க திட்டம். கல்வி திட்டங்கள் 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் நாட்டில் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ரூபாய் 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உள்நாட்டு கல்வி நிறுவனங்களை உயர்கல்வி பெற ரூபாய் 10 லட்சம் வரையிலான கடன் உதவிக்கு அரசு நிதி உதவி அளிக்கும். இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு அவங்க பட்ஜெட்டில் வாசிச்சாங்க. இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் பற்றியும் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்க. விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் வளர்ச்சிக்காக 1.52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் 400 மாவட்டங்களில் காரிஃப் பயிர்கள் குறித்து டிஜிட்டல் சர்வே நடத்தப்படும். 5 மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு கிஷான் கிரெடிட் கார்டு வழங்கப்படும். இறால் இனப்பெருக்க மையங்களின் கட்டமைப்பை நிறுவ நிதி உதவி வழங்கப்படும். அதிக மகசூல் மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கும் வகையில் 32 விவசாய பயிர்களில் 109 ரகங்கள் வெளியிடப்படும். இதன் மூலம் விவசாயம் மற்றும் தோட்டக்கலைத்துறை மேம்படுத்தப்படும். இயற்கை விவசாயம் குறித்து நாடு முழுவதும் 1 கோடி விவசாயிகளுக்கு சான்றிதழ் பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நகைகளுக்கான வரி தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரியை 6%, பிளாட்டினம் மீதான சுங்கவரியை 6.5%, குறைக்கப்பட்டிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரும் அளவில் மக்கள் எதிர்பார்க்காத வகையில் தங்கம் விலை ஒரே நாளில் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. கூட்டணி கட்சிகளை பெரு நிறுவனங்களை திருப்திப்படுத்தும் காப்பி பேஸ்ட் செய்யப்பட்ட பட்ஜெட் தான் இது அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி திட்டங்கள் அறிவித்திருப்பது புரியுது. அவங்க அழுத்தத்தினால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒரு இடத்துல கூட வரவே இல்லையே அப்படின்ட்டு தமிழக கட்சிகளில் அநேகர்கள் சாடி இருக்கிறாங்க. ஏன் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் மாற்றான் தாய் மனப்பான்மையோட பார்க்குது அப்படின்ட்டு பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பட்ஜெட்டில் திருப்தி இல்லை அப்படின்ற விஷயத்தையே சொல்லிட்டு வராங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்